பல குடும்பங்கள்ல கணவனும் மனைவியும் வேலைக்கு போறாங்க. சில நேரம் ரொம்ப தூரமா வேலைக்கு போறாங்க. சில சமயம் மனைவியோ இல்லை கணவனோ வேற இடத்துக்கு கூட வேலைக்கு போறாங்க. வீட்டுல பிள்ளைகள் தனிமையில இருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன ஆகுறாங்க, பேசுறதுக்கு வழி இல்ல, வெளியில போய் விளையாடுறது இல்ல, அதனால மொபைல்ல மாட்டிக்கிறாங்க. அந்த கால குடும்பங்கள் போல உண்மையான ஒரு பாசம் நேசம் அதெல்லாம் இப்ப பார்க்க முடிய மாட்டேங்குது. அதனால பிள்ளைகள் அதிக விரக்திக்கு உள்ளாகுறாங்க அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. அவங்க வீட்டுக்கு வெளியிலயும் அவங்களுடைய அன்பை காட்டினா அதுவும் தவறாதான் போய் முடியுது. சோ இந்த மாதிரியான பிள்ளைகளுக்காக, அதாவது அம்மா அப்பாவுடைய கேர் பத்தாத பிள்ளைகளுக்காக, அன்புக்காக வேண்டுகிற பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இவங்களுக்கு என்ன செய்யலாம், எப்படி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், எந்த மாதிரி அவங்கள ஒரு நல்ல வழியில வளர்க்கறதுக்கு அவங்களுடைய பங்கு என்னவா இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க சிஸ்டர்? இப்போ பெற்றோர்கள் பங்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெற்றோர்கள் எதுக்காக இப்படி வேலைக்கு ஓடிட்டு இருக்காங்க? அவங்க நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க ஓடிட்டு இருக்காங்க. அது என்ன, அது வேற மாதிரி டைரக்ஷன்ல போயிடுது. அவங்க அதுலயே மூழ்கிடுறதுனால இதுல குழந்தைகள் மேல கவனம் செலுத்த விட்டுறாங்க. இப்போ பெற்றோர்கள் 2 பேருமே வேலை செய்யறாங்கன்னா, முதல்ல அவங்க பண்ண வேண்டிய டியூட்டி என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி யாருக்கு எப்ப நேரம் கிடைக்குது அந்த கொஞ்ச நேரத்துல குழந்தைங்களோட செலவழிக்க 2 பேரும் முடிவு பண்ணணும். முதல்ல அதை முடிவு பண்ணி அவங்க 2 பேரும் பகிர்ந்துக்கணும். இந்த நேரம் அம்மா இருக்கலாம், இந்த நேரம் அப்பா இருக்கலாம் அப்படின்னா, சும்மா நீங்க குழந்தைங்க கூட இருந்துட்டு நீங்க உங்க வேலைகளை பாக்குறதோ போன் பாக்குறதோ அந்த மாதிரி நேரம் இல்லை. குழந்தைங்களோட பேசணும். இப்ப உதாரணமா அம்மா போயிட்டு வந்துட்டாங்கன்னா குழந்தை கூட உட்காந்து, நான் இன்னைக்கு ஆபீஸ் போனேன், பஸ் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆச்சு, கிடைக்கவே இல்லை, நான் ஆட்டோ பிடிச்சு போனேன், ஆபீஸ்ல இந்த வேலை பார்த்தேன், மேனேஜர் இந்த வேலை கொடுத்தாரு, இதெல்லாம் முடிச்சிட்டேன், இது ஒரு வேலை பாக்கி இருக்கு, நாளைக்கு இது எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க போக வேண்டியிருக்கும், இன்னைக்கு மத்தியான சாப்பாடு என் ஃப்ரெண்டு கோழிக்கு இதை கொடுத்தாங்க, நானும் அதை சாப்பிட்டேன், அப்படிங்கிற மாதிரி முதல்ல இவங்க பகிர ஆரம்பிக்கணும் குழந்தைங்கள்ட்ட. அப்ப இயல்பா என்ன செய்வாங்க குழந்தைங்க, அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்போ உன்னோட ஸ்கூல்ல இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, உன் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிப்பாங்க. அதை நிச்சயம் அவங்க அதைத்தான் எதிர்பார்க்கறாங்க குழந்தைங்க. அம்மா அப்பா தன்னோட நேரத்தை செலவழிக்கணும், தன் மேல அக்கறை காட்டணும். அது வெளிப்படையா காட்டினாதான் அவங்களுக்கு புரியும். எனக்கு மனசுல அக்கறை இருக்கு, அன்பு இருக்குன்னு வச்சுட்டே அவங்களுக்கு எப்படி புரியும்? அது வெளிப்படையா சொன்னாதான் அவங்களுக்கு அது ஆணித்தரம் புரியும். ஓ, நமக்காக அம்மா அப்பா இருக்காங்க, நமக்காக தான் இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்ம மேல நிச்சயமா அக்கறையோட இருக்காங்க, நம்ம மேல அன்போட இருக்காங்கன்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லதுக்கு தேடுவாங்க. அப்ப நம்ம அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். சொல்ல வரும்போது கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறியா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க சொல்ல வர்றத சொல்ல விடணும், காது கொடுத்து கேட்கணும். அப்பதான் அவங்க என்ன நிலைக்காக நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் அவங்களுக்கு சரியான வழிகாட்டலை நம்ம கொடுக்க முடியும். அந்த அன்புங்கிற பாலத்தை நம்ம கொடுத்துட்டாக்க அவங்க வெளியில எதை தேடியுமே போக மாட்டாங்க. இது பெற்றோர்கள் பங்கா இருக்கணும். ஆசிரியர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கற்றுத்தரது மட்டும் அவங்களுடைய கடமை கிடையாது. அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் அக்கறை காட்டணும். ஒரு குழந்தை கொஞ்சம் மனநிலை சரியில்லை, ஒரு மாதிரி அப்செட்டா இருக்காங்க அப்படின்னா கூப்பிட்டு பேசணும். அதுக்கு என்ன செய்யலாம், ஆசிரியருக்கு ஏதாவது உதவி செய்யணும். எங்க பெற்றோர்கள்ட்ட தகவல் கொடுக்கலாம், உங்க குழந்தை ஏன் இப்படி இருக்கு என்னன்னு பாருங்க அப்படிலாம் கூட சொல்லலாம். இப்படி ஆசிரியர்களும் அந்த பெற்றோர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றுபட்டு அதை பண்ணாங்கன்னாக்கா அந்த குழந்தையோட விரக்தியில நிச்சயமா நம்ம வெளிக்கொண்டு முடியும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. பிள்ளைகள்கிட்ட அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்கணும் இல்ல? உங்கள் அமுதமலை இணையதள வானொலியில் தினமும் காலை 8 மணிக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி, ஞாயிற்றுக்கிழமை ஆர்ஜே ராஜசேகர் காரு, திங்கட்கிழமை ஆர்ஜே சுரேஷ் தேனி, செவ்வாய்க்கிழமை ஆர்ஜே சரவணன், ஆர்ஜே வியூகன் திருப்பூர், புதன்கிழமை ஆர்ஜே வேல் முருகன் மதுரை, வியாழக்கிழமை ஆர்ஜே விஜயன் வத்தாலக்குண்டு, வெள்ளிக்கிழமை ஆர்ஜே அமீர் திருச்சி, சனிக்கிழமை ஆர்ஜே சேது அபு மலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள், தனித்துவமான குரல், தன்னம்பிக்கை மிக்க வரிகள், இனிமையான பாடல்கள் என உங்கள் உள்ளங்களை மகிழ்விக்கும் அமுதமலை வானொலியை கேட்டு இணைந்திருங்கள். omshanti.in/ அமுதமலை என்ற இணைய முகவரியோடு அமுதமலை இணையதள வானொலியில் எப்பொழுதுமே கேட்டு மகிழ அமுதமலையின் ஆப்பை டவுன்லோட் செய்க.